தஞ்சாவூரைச் சேர்ந்த இளைஞருக்கும் ஜெர்மன் நாட்டு பெண்ணுக்கும் இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கூனம்பட்டியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். ஜெர்மனியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவரும் உடன் பணிபுரியும் ஜெர்மனைச் சேர்ந்த விழினா பர்கனும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் உறவினர்கள் முன்னிலையில் இருவருக்கும் இந்து முறைப்படி இன்று திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து மணமக்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. சென்னை ஈசிஆர் உத்தண்டி பகுதியில் இடுகாடு இடம் சம்பந்தமான வழக்கு நிலுவையில் உள்ள சூழலில் இறந்தவரின் உடலை அத்துமீறி அடக்கம் செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நயனார் குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் நாகராஜன் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை தடை விதிக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய கிராம மக்கள் முயன்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இறந்தவரின் உடலுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் உடலை அடக்கம் செய்ய எடுத்து சென்றபோது போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசாரின் அனுமதியை மீறி நாகராஜனின் உடலை அடக்கம் செய்தனர். இடுகாடு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அத்துமீறி இறந்தவரின் உடலை புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பிரான்மலையில் உள்ள கலியுக ஐயனார் கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற சிறப்பு படையல் பூஜை நடைபெற்றது. இதில் ஆட்டுக்கறியுடன் பச்சரிசி சாதம் உருண்டையாக உருட்டி பரிவார தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டது. தொடர்ந்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்த பின்பு பக்தர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.